பொண்டாட்டிக்கு உத்தமன் மாதிரி நீ நடிச்சு கொண்டு காருக்காகவும் சொத்துக்காகவும் வைப்பாட்டியை போய் ஸ்ரீலங்காவில் வச்சிருந்துருக்குற. உனக்கு வெக்கம் இல்லை? இப்போ அரசியலுக்கு வந்து நீ என்னதான் பிடுங்க போற? உன்னால அந்த வண்டியை தூக்கி நடக்கவே இயலாது. இப்போ அடுத்தவன் காசுல ஓசில வெள்ளை வெட்டியை முடித்து கொண்டு திரிய போறியா? இல்லை கேட்குறேன். அடே, ஒரு அரசியலுக்கு வாரவனுக்கு வந்து ஒழுங்கா படிச்சிருக்கணும். ஓகே, அதை விட சொந்த உழைக்கிறவனா இருக்கணும். உனக்கு தானே ஒரு கடையே ஒழுங்கா நடத்தலாமல் ஒவ்வொரு நாளும் கடையில இருந்த போத்தலை குடிச்சே வாடகை காசு கட்டலாமல் இடத்தை விட்டுட்டு பொண்டாட்டியை விட்டுட்டு பிள்ளைய விட்டுட்டு ஓடி போனேன்னு நீ விளங்குதான். சரி, நான் உனக்கு வீடியோ போட்டேன்னா தான் ஒரு என்னன்னு சொன்னால், என்னவா இருந்தாலும் நீ மக்களுக்கு சேவை செய்கிற, நீ அதாவது மக்களுடைய காசில் வாழ்ந்தாலும் ஆனால் நீ ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லி உனக்கு நான் வீடியோ போட்டேன். நல்ல மாதிரி போட்டேன் தான், இல்லைன்னு சொல்லலை. நீ இவ்வளவு எனக்கு செய்தா அப்புறம் நான் உனக்கு வீடியோ போட்டேன் தான். இருந்தாலும் இப்போ ஒரு பொம்பளையை ஏமாற்றி பொம்பளைன்ற காரை பிடுங்கி வச்சுக்கொண்டு அதில் உண்ட போஸ்டரை ஒட்டிக்கொண்டு திரியிறியே. அப்போ உனக்கும் தனிசன் தனபால சிங்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? தனபால சிங்கம் எந்த காசில் ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி போட்டு போஸ்டர் ஒட்டின மாதிரி இப்போ ராசன் வந்து இன்னொரு திண்ட காரை வாங்கி அதில் போஸ்டர் ஒட்டிக்கொண்டு திரிகிறாங்க. அப்போ இவங்க எல்லாரும் பொம்பளையில வச்சே பிழைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்களை எப்படிடா மக்கள் சேவகன்னு சொல்லி எடுக்க போறீங்க? சொல்லுங்க, என்னத்துக்கு எடுக்கிறீங்க? கடைசி ஒரு சொந்தமாக தன்னை பார்க்குற ஒருத்தனை எடுத்தாலும் பரவாயில்ல, அவன் தண்ணியே காவாந்து பண்ணிடலாமல் இருக்கிறான். யாராவது போடுற பிச்சை காசுல தான் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். புரியுதா சொல்றது? அவன் ஒருவேளை சோத்துக்கே ஆக்கெல்லாம் காசு கொடுக்குறோம். அப்படி ஒருத்தன் இந்த நாட்டுக்கு என்னடா சேவை செய்ய போறான்? எதுக்கடா அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு விலங்கில. எதுக்கடா அவன் தனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம திரியிறான்? அவன் என்னடா நாட்டுக்கு செய்ய போறான்? இல்லை, எனக்கு கேட்குறேன், நான் பொறாமையில சொல்லல, இல்லை கேட்குறேன், அவன் என்னதான் செய்ய போறான்? ஓசி தீனி திண்டு கொண்டு இருக்கிறவனை கொண்டாந்து அரசியலுக்கு போட்டா என்னடா நடக்கும்? ஒரு உழைப்பாளியை போட்டு பாருங்கடா. அவன் மற்ற மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பான், உழைப்பை பற்றி சொல்லிக் கொடுப்பான், பிரயோசனமாக இருப்பான். அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல. இவனே இன்னொருத்திய ஆட்டியை போட்டு பொம்பளையில ஆட்டியை போட்டு காசு பிடுங்குறவன் எல்லாம் கொண்டு அரசியல்வாதியாக ஆக்க போறீங்களா? வெக்கமா இல்லை உங்களுக்கு?